ஆஃப்டர்நூன் திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சார் வந்து செகண்ட் வீக் ஆஃப் ட்ரைனிங், அதாவது வந்து ஃபஸ்ட்டு வீக்கெண்டு தான் வந்துட்டு இருக்காரு ட்ரைனிங்கு. ஸோ இந்த வீக்கெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து அவருக்கு நாங்கள் எங்கே கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா, சார் இருக்கிறது வந்து மதுராந்தகமில் இருக்கார். நாங்கள் சென்னையிலேருந்து மதுராந்தகம் வந்து சாரை பிக்கப் பண்ணிவிட்டு 2 hours நாங்கள் வந்து ஈசிஆர் பாண்டிச்சேரி போயிட்டுருக்கோம். அதாவது ஈசிஆரில் வந்து போய் கனெக்ட் ஆகி பாண்டிச்சேரி போகிறோம். இது எந்த ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் ரூட் வழியாக போகிறோம் நாங்கள். ஸோ இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளோ இருக்கும். அதாவது வந்து 2-way ரோடு. இது ஆப்போசிட்லேருந்து வரவங்க அந்த சைடும், இங்கேருந்து போகிறவங்க நாங்கள் இந்த சைடும் 2 லைன் உள்ள ரோடு இது. இந்த ரோட்டில் தான் வந்து சார் வந்து பிரம்மாண்டமாக ரொம்ப சூப்பராக வந்து ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஸ்டேரிங் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு செம்ம சூப்பராக வர ஆரம்பிச்சிருக்கு. என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காரு. எப்படி சார் இருக்கு? எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்க? அதை பற்றி வியூஸ் சொல்லுங்கள். எப்படி நம்ம ட்ரைனிங் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு ஐவன் டிரைவிங் தான் ஃபஸ்ட்டு. கரெக்டு. ஓரளவுக்கு நல்லா இருக்குது. லாஸ்ட் வீக்கை விட இந்த வாட்டி கொஞ்சம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பயம் தெரியல எனக்கு. அதெல்லாம் ஓட்ட வந்துடும் சார். இப்போ பாருங்க இவ்வளோ இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 கிலோமீட்டர் ஓட்டின்னு வந்திருப்பீங்க. 40 மேலே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு டோட்டலாகவே. இப்போ ஓட்ட போகிறது 40 கிலோமீட்டர் அப்படின்னா அங்கேருந்து மதுராந்தகம்லேருந்து திண்டிவனம் ஒரு 60-70 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குமா? அது 50, இது ஒரு 40 70 கிலோமீட்டர், 70லேருந்து 90 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க. ஸோ பெரிய விஷயம் சார். இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருக்கீங்க. எல்லா விதமான கண்ட்ரோல் வந்து பக்கா வர ஆரம்பிச்சிருக்கு. என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கீங்க. ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 5th கியரில் ஓட்டுறீங்க. அதுவும் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஓட்டுனது சார். இப்போ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஓட்டுறாரு. செகண்ட் வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அவரை ரெடி பண்ணியிருக்கோம். அவர் என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கு வந்து எல்லா விதமான கண்ட்ரோலும் வந்து கொண்டு வந்திருக்கோம். அதுதான் மிகப்பெரிய சக்ஸஸ் சொல்லணும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்டை பக்காவாக ரெடி பண்ணுறதுலங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை வந்து பார்க்குறோம். அப்படியே கண்ட்ரோல் பண்ணி போயிட்டே இருங்க சார். இந்த ரோட்டில் ஓட்டும்போது நான் ஸ்டாப்பாக அவர் ஓட்டும்போது அவருக்கு 2-3 விஷயங்கள் வந்து ஈஸியாக அவரால் கற்றுக்க முடியும். ஒன்று ஸ்டேரிங் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரொம்ப சூப்பராக வர ஆரம்பிச்சிடும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு லாங்கில் ஓட்டுறதுனால இந்த கீர் மாற்றி போடுறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ வரும். அதாவது வந்து 5th கியரு 4th கியரு, ரெண்டாவது வந்து இந்த நியூட்ரல் ஃப்ளோ, வண்டியை வந்து எப்படி ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து வர்றதுனால என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியுது. மெயினாக வந்து லைன் சேஞ்ச் பண்ணுறது, வண்டியோட அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கீரை சேஞ்ச் பண்ணுறது, ஸ்டெப் பிரேக் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அவருக்கு அடுத்தடுத்து பண்ண ஒரு ஜங்ஷன்லேயும் அவர் பண்ண அவருக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். ஸோ இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டுறதுக்கு அவர் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருக்காரு. எப்படி சார் என்ஜாய் பண்ணுறீங்களா? ஃபுல் என்ஜாய்மெண்ட். சூப்பர். அதுதான் மெயின். நம்ம ட்ரைனிங் உங்களுக்கு கிளியராக புரியுது இல்லையா? நல்லா புரியுது. பொறுமையாக சொல்கிறீங்க. கரெக்டாக. நான் தான் வந்து இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆகலாம். அது ஓட்ட அப்படியே பிக்கப் ஆகிடுவீங்க சார். எப்போவுமே ட்ரைவிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆக முடியும். ஒரே டைமில் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து கிளியராக ஏற்றுக்க முடியாது. பழகணும். படிப்படியாக வந்து நீங்கள் பழகணும். இப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்மூத்தாக நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா அது வந்து போன வாரம் நம்ம ஓட்டின அந்த டிரைவிங் தான் காரணம். கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களோட எஃபர்ட் போட்டதுனால இப்போ இந்த வாரம் நீங்கள் ஓட்டும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு இம்ப்ரூவ் வந்திருக்கீங்க. ரெண்டாவது வந்து பாருங்கள், ஸ்டேரிங் கண்ட்ரோல் உங்களுக்கு சூப்பராக வந்திருக்கு. பெருசாக வந்து ஷேக் இல்லாமல் கரெக்டாக பிடிச்சி ஓட்டுறீங்க. நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னீங்க. எப்படி ஷேக் பண்ணக்கூடாது, லெஃப்ட்லேயே போகணும், நல்லா கான்ஃபிடென்ட், நல்லா கொஞ்சம் டக்குன்னு போய் பிரைனில் போய் பிடிக்குது. கரெக்டு. ஸோ அந்த ஒரு ஃப்ளோ வந்து உங்களுக்கு பக்கா வர ஆரம்பிச்சிருக்கு வியூவர்ஸ். மெயினாக வந்து நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைவேஸில் ஓட்டும்போது, அதுவும் இந்த மாதிரி ஹைவேல ஓட்டும்போது என்னென்ன ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஹைவேல ஓட்டும்போது நம்ம லெஃப்ட் சைட்லேயே போய்க்கணும். ஸோ ஒரு 2 லைன் இருக்குது. ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் லைனு, இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ ஆவரேஜாக போகிற லைனு. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி போர்டு இருக்கிறது காரணம் என்னன்னா, இந்த இடத்துல வந்து ரோட் டைவர்ஷன் இருக்குது, ஒரு டீ மாதிரி இருக்குது, ரைட்டு கட்டு இருக்குது, லெஃப்ட்லேருந்து ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு மீன் பண்ணுறது தான் அந்த போர்டோட வேலை. ஸோ அந்த போர்டை நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வண்டியோட அதாவது ஸ்பீடை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி மெதுவாக கண்ட்ரோல் பண்ணி போகிறதுங்கிறது வந்து ரொம்ப கரெக்டான ஒரு பாயிண்ட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். சாரி. அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா போர்டு வச்சுருப்பாங்க. டர்னிங் வந்து ஒரு பெண்டு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி போர்டு வச்சுருக்காங்க. இந்த போர்டை நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் ஸ்லோவாக அழகாக அந்த பெண்டில் திரும்பி போகிற அந்த விஷயமும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வண்டியோட வேகமும் அந்த ஃப்ளோவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெண்டில் திரும்பும் போது நம்ம மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் லெஃப்ட் சைட்லேயே போகிற அந்த மூமெண்ட்டு
அதே மாதிரி டிரைவிங்கில் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து ஓட்ட வேண்டியது தான். ரைட்டில் லெஃப்ட்டில் எங்கேயுமே பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவும் ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் தான் உங்களுக்கு. எப்போ நம்ம மிரரை பார்க்கணும் அப்படின்னா, நம்ம லெஃப்ட் லைன்லேருந்து ரைட் லைனுக்கு கொஞ்சம் மூவ் ஆகிறோம் அப்படின்னா மிரர் பார்க்கணும். அதேமாதிரி ரைட் லைன்லேருந்து நீங்கள் லெஃப்ட் லைனுக்கு லைட்டாக மூவ் ஆகிறீங்கன்னா லெஃப்ட் சைடு மிரர் பார்க்கணும். பிரேக்கை யூஸ் பண்ணும்போது நீங்கள் சென்டர் மிரர் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் மிரரை பார்க்கணும். அதர்வைஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இப்போ சாரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ஜாய் பண்ணி ஓடிட்டுருக்காரு. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே வந்து ஒரு நல்ல ஃப்ளோவில் ஓட்டுறதுக்கு இப்போ கொண்டு வந்திருக்கோம். இன்னும் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து மற்ற விஷயங்கள் வந்து அவருக்கு ட்ரெயின் பண்ண இன்னும் சீக்கிரமாகவே அவர் ரெடி ஆகிடுவார். கூடி சீக்கிரம் சாருக்கு வந்து ஒரு வண்டியை வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வண்டியை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவர் சென்னைக்கு வந்து எப்போல்லாம் வராரோ நம்மளை விசிட் பண்ணுற அளவுக்கு ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி மதுராந்தகம் வரும்போது சாரை விசிட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஏன்னா நம்ம கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டேட், அதாவது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஃபாரின்லேருந்தும் வந்து நம்மக்கிட்ட கற்றுக்குறாங்க. துபாயிலேருந்து ஒரு மேடம் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சாரை வந்து பக்கா ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து வந்து மதுரை போக போகிறோம். மதுரை போய் அங்கே ஒரு 5 days தங்கி அங்கேயும் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். ஸோ மதுரையில் இருக்கிறவங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. ஜூன் ஜூலையில் மதுரை வரேன். ஏன்னா ஒரு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. கிளைண்ட் வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு 2-3 மாதம் டிலே பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். நீங்கள் மிஸ் பண்ணாமல் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி சென்னையில் இருக்கிறவங்க லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் லெஃப்ட்டில் 2 வீலர் இருக்கிறதுனால லைட்டாக ரைட்டில் வரட்டும் வந்தால் கூட நீங்கள் லைட்டாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறணும். ஏன்னா லெஃப்ட்டில் போகிற 2 வீலருக்கு க்ளோஸாக நீங்கள் போகக்கூடாது. இல்லை நீங்கள் ஆரன் லைட்டாக கொடுக்கணும். ஓகே, சூப்பர், அவ்வளோதான். லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு போயிட்டே இருக்கும்போது சும்மா லைட்டாக சார் இப்படி போயிட்டே இருக்கீங்க. லெஃப்ட்டில் 2 வீலர் இருக்குது, லைட்டாக கொஞ்சம் லைட்டாக அப்படி நகர்ந்து ஒரு ஸ்டெப்பு அப்படி நகர்ந்து அப்படியே போயினே இருந்தீங்கன்னா கரெக்டான கண்ட்ரோல் வந்துடும் உங்களுக்கு. அவருக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் லைன்லேயே தான் போயிட்டு இருக்கீங்க. அவருக்கு தெரியும் பின்னாடி வரவர் கண்டிப்பாக வந்து நீங்கள் லைட்டாக மூவ் ஆகிறீங்கிறது அவருக்கு தெரியும். அவர் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து தெரிஞ்சுக்கின்னு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ப்ராப்பராக நம்ம வந்து ஓட்ட கற்றுக்கணும் சார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ரெகுலராக நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு கைட் பண்ணி சொல்லிக் கொடுப்போம். பி கூல் அண்ட் ஹாப்பி டிரைவ், அதுதான் ரொம்ப முக்கியம். எப்போவுமே வந்து டிரைவிங்கை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறதான் சொல்லுவோம். அதே மாதிரி நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு நம்ம நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 8678981111. இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிடுவோம். ஸோ ரெகுலர் ட்ரைனிங் உங்களுக்கு இருக்குது. 10 days ட்ரைனிங். 10 daysல வந்து கம்ப்ளீட்டாக சொல்லிக் கொடுப்போம். சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 day ட்ரைனிங் இருக்குது. 1 day வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு பாண்டி, சென்னை டு வேலூர், இந்த மாதிரி லாங்கில் கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு அந்த 1 dayல உங்களுக்கு ஹைவேஸ் ட்ரைனிங் கவர் பண்ணுவோம். அங்கே ஓட்டுற மார்க்கெட் ரோடு, அங்கே போகிற வழியில் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன நேரோ ஸ்ட்ரீட் ரோடு, அதாவது வந்து ஒரு கிராமத்து ரோடு, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கலந்து வந்து உங்களுக்கு அதில் கவர் ஆகும். ஸோ அதே இடத்துல போகிற வழியில் எங்கே ஸ்லோப் இருந்தாலும் சரி, பார்க்கிங் இருந்தாலும் சரி, ஹோட்டல்ஸில் அங்கே பார்க் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதுலேயே நீங்கள் ஆல்மோஸ்ட் பக்காவாக இம்ப்ரூவ் ஆகிடுவீங்க. சார் அப்படி தான் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். மிஸ் பண்ணாமல் நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸை வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், பாய். ஹாய். ஸோ இன்றைக்கி என்னோடய ஃபைனல் டே, 10th day ஹைவே ட்ரைனிங். ஸோ 10 daysல நான் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன். என்னெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. சென்னை கார் ட்ரைனர்ஸ்னால 10 days இஸ் நாட் அ லாங் டைம். அதனால சின்ன டைமில் வந்து எனக்கு நல்லாவே கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்களும் இப்படி கம்மியான டயத்தில் ஆனால் நல்ல ப்ராப்பராக எல்லாம் கற்றுக்கணும், காரை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ்க்கு கால் பண்ணிவிட்டு சேருங்க. நல்ல கற்றுக்கலாம். 10 daysல எல்லா இடத்துக்கும் ஓட்டுற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ ப்ளீஸ் சேருங்க சென்னை கார் ட்ரைனர்ஸ். தேங்க்யூ. Bye.